இன்றைக்கி வந்து 28 சைஸு பார்க்கலாம். உயரம் 12, பேக் நெக் 8, மார்பு சுற்றளவு 28, இடுப்பு 26, ஃப்ரண்ட் நெக்கு முன்கழுத்து 5, நெக் வித்து கழுத்துடைய சுற்றளவு வந்து 2.25, ஷோல்டர் வந்து 2.5, ஆம்ஹோல் அளவு 12, ஸ்லீவ் லென்த்து ஸ்லீவ் கை உயரம் 9, கையோடைய சுற்றும் 9 இன்ச்சு. இப்போது 28 சைஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து நம்ம கையோடைய அளவை எடுத்துப்போம். கையோடைய அளவு கை உயரம் எடுத்துக்கிட்டோம் 9 இன்ச்சு. இதுலேருந்து 3 இன்ச்சு எடுத்துகிட்டு இதில் ஒரு கோடு இதில் ஒரு கோடு போட்டுட்டோம். நமக்கு ஆம்ஹோல் அளவு பார்த்திங்கன்னா 12 இருக்குது. அதில் பாதி 6.25. இப்போ நாம் 6.25 வச்சுக்கணும். எந்த இடத்துல 6.25 இருக்கோ அந்த இடத்துல வச்சுக்கணும். அதே மாதிரி கீழே கை சுற்று வந்து 9 இருக்குது, டிவைடட் 2, அப்போது 4.5 இன்ச்சு வரும், ப்ளஸ் 2 இன்ச்சு. அதே மாதிரி இதுக்கும் 2 இன்ச்சு வச்சுட்டு இது ரெண்டுக்கும் ஒரு கோடு போடுங்க. நான் கையை எப்படி குறிப்பேன்னு தெரியும் உங்களுக்கு. சென்ட்ரு எடுத்துட்டு இது ரெண்டுக்கும் சென்ட்ரு எடுத்துகிட்டு இந்த 1 இன்ச்சு அப்படி வச்சுட்டு மேலே 1/2 இன்ச்சு கீழே 1/4 இன்ச்சு மட்டும் குறிச்சிப்பேன். இங்கே வந்து 1.5 இன்ச்சு எடுத்துகிட்டு நமக்கு ஆம்ஹோல் ஸ்கேல் இருக்குது. திரும்ப லைட்டாக இப்போ கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணின உடனே இதில் வந்து ஒரு நாச் மார்க்கு, அதே மாதிரி இதில் ஒரு நாச் மார்க்கு. இது வந்து நம்ம லைனிங்குங்கிறதால 1/4 இன்ச்சு தான் எடுத்துப்போம். இது மாதிரி எடுத்துகிட்டு லைட்டாக இந்த இடம் நாம் வந்துட்டு லைட்டாக குடஞ்சி விட்டினா தான் நமக்கு அந்த சுருக்கம் வராது. இப்போது பேக் சைடு பாருங்கள். இப்போது பட்டி பாருங்கள். எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு குறிச்சிருக்கோம் இல்லையா, அதில் ஒரு நாச் மார்க்கு. இப்போது இங்கே டாட் பிடிச்சிட்டோம்னா இது இங்கே வந்துடும். இங்கே டாட் பிடிச்சிட்டோம்னா இந்த லைன் இங்கே வந்துடும். இப்போது இதில் மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு நாம் கட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் 3 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டது. இப்போது பட்டி பாருங்கள். மூன்றரை இன்ச்சு வருது. 3, 3.25.
ஒரு 1/4 இன்ச்சு நாம் எடுத்துட்டு மூன்றரை ப்ளஸ் ஒரு இங்கே தான் தையலுக்கு விட்டுருக்கோம் இல்லையா, அதனால் ஒரு 1/4 இன்ச்சு தையலுக்கு விட்டால் போதும். அடுத்தது 3 இன்ச்சு, அடுத்தது 3.25. இந்த அளவு போதும் நமக்கு. அதை அப்படியே எடுத்து வச்சு கூட நம்ம குறிச்சிக்கலாம். அதுதான் குறிச்சிட்டு இப்போ கட் பண்ணிக்கலாம். வந்து இதை மடிச்சு வச்சிட்டோம்னா தையலுக்கு போயிடுச்சுன்னா கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. இது வந்து லைனிங்கு. இப்போது நீங்கள் சாதா ப்ளவுஸில் கொடுக்கும்போது இங்கே வந்து 1.5 இன்ச்சு கொடுத்துக்கணும், கைக்கு வந்து 1 இன்ச்சு ஹெம்மிங்க்கு கொடுத்துக்கணும். அதுதான் வித்தியாசம் இதுக்கு அதுக்கும். நன்றி, வணக்கம்.